வீவர்ஸ், இங்க நீங்க பாக்குறீங்களே இந்த விலங்குகளோட அவல நிலைக்கு காரணம் என்னன்னு தெரியுமாங்க? நீங்களும் நானும் மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதனும் இதுக்கு பொறுப்பேற்கும். காரணம் என்ன? அதுக்கு பண்ண அநீதிகள் அப்பேற்பட்டதுங்க. அப்படி என்னதான் நம்ம பண்ணோம்? நீங்க கேட்கலாம், நான் எந்த விலங்குக்கும் எந்த தீங்குமே பண்ணலையே அப்படின்னு. ஆனா நம்மளுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லைங்க, தவறுகள் நடக்கும் போது அதை சுட்டி கேட்டாமலும் அதை தட்டி கேட்காமலும் இருக்கிறதும் தப்பு தானங்க. அது நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு அநீதியை தான் இந்த விலங்குகளுக்கு நம்ம செய்து இன்னைக்கு அந்த விலங்குகள் உலகம் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டு, அப்படி என்னதான் நடந்தது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. முக்கியமா இந்த உலகத்துல நம்ம எதை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பார்த்து அதுக்கான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு போங்கன்னு சொல்லி கேட்டு, இது உங்கள் பிளிங்கிங் பேஜஸ். வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவோட இன்ட்ரோல சொன்ன மாதிரி இந்த அவல நிலைக்கு காரணமே நம்ம தான் சொன்னோம். ஆனா அதை நான் சொல்லக்கூடாது இல்லைங்க, விலங்குகளே சொன்னாதானே உங்களுக்கு புரியும். அப்படி என்ன அவல நிலைன்னு அந்த விலங்குகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ விலங்குகளா நான் உங்க கூட பேசிப்பேன். வாங்க நண்பா, இந்த விலங்குகளோட சார்பா தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச வந்திருக்கேன். விலங்குகள் எப்பவுமே உங்களோட நண்பர்களா இருக்கதான் ஆசைப்பட்டது. எத்தனையோ யுகங்கள் தாண்டி பல அழிவுகளை சந்திச்சு இந்த உலகத்துல போராடி இன்னைக்கு நீங்களும் சரி நானும் சரி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க உங்களோட அறிவு மட்டுமே பயன்படுத்தி இன்னைக்கு பரிணாம வளர்ச்சியில மேல் தட்டுல எங்களை எல்லாரும் ஆட்சி செய்யற ஒரு சுப்ரீம் பவரா மனிதர்கள் ஆகிய நீங்க இருக்கீங்க. ஆனா எங்களையே நீங்க மறந்துட்டீங்க. உங்களோட நாட்டுல வாழ்ற அரசியல்வாதிகள் மாதிரி மேல போன கீழே இருக்கணும் மறந்துடுறீங்களேங்க. நாங்க இன்னைக்கு எங்களோட அவல நிலைக்கு காரணமே நீங்க தான். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? நாங்க அழகா வாழ்ந்துட்டு இருந்த வீடுகள் தான் எங்களோட காடுகள். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதுங்க அழிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. காடுகளை அழிக்க ஆரம்பிச்சது எங்களையும் சேர்த்து நீங்க அழிக்கிறது சமன்னு புரியல. அது மட்டுமா, சரி காடுகள் அழிக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு நாங்க வெளியே வந்தா எங்களோட காடுகளா இருந்தெல்லாம் வீடு கட்டி வச்சிருக்கீங்க. அந்த இடத்துல இருக்க வயல்ல சாப்பிடலாம் நினைச்சா துப்பாக்கி சுடுறீங்க, இல்லைன்னா வேலியில கரண்ட் வச்சு எங்களை சாவடிக்கிறீங்க. இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு துன்பத்தை கொடுக்க தெரியுமா? என் நண்பர்கள் பல பேர் இறந்துருக்காங்க. காடுகள் இல்லாம வாழ முடியாம பல பேர் அனாதைகளே இறந்து போய் கிடக்குறாங்க. பல பேர் எப்படி வாழணும்னு தெரியாம நீர் ஆகாரங்கள் கூட இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீர்நிலைகளை விட்டு வச்சிருக்கீங்க. உங்களோட ரசாயன கழிவுகள் எல்லாம் கொட்டி நான் குடிக்கணும்னு நினைக்கிற சின்ன குட்டைகளுக்கு ஒரு தண்ணி இல்லாம இருக்கு. அதுவும் கலப்படமற்ற தண்ணியா இருக்கா? பிளாஸ்டிக்க போடுறீங்க. இது மாதிரி பல விஷயங்களால என்னோட நண்பர்கள் பல பேரை இழந்துட்டேன். நான் இதுக்கு மேல என்னன்னு சொல்லணும்னு தெரியல. நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். எங்களை மாதிரி விலங்குகள் உங்களோட வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அது உங்களுக்கு பிடிக்கலன்னா, எங்களை அழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நாங்க அழிஞ்சணும், சேர்ந்து நீங்களும் அழிவீங்க. ஆமாங்க, மனிதர்களை விலங்குகளாகிய நாங்கள் இல்லாத பட்சத்துல காடுகள் கிடையாது. காடுகளோ இல்ல செடி கொடிகளோ உங்களுக்கு கிடைக்கலன்னா உணவுன்னு ஒண்ணு உங்களுக்கு கிடையாது. காடுகள் இல்லைன்னா மழை கிடையாது. மழை இல்லைன்னா உங்களுக்கு தண்ணீர் கிடையாது. உங்களோட அத்தியாவசியமாக தேவைப்படுற உணவு, நீர் போன்ற பல விஷயங்கள் இல்லாம நீங்களே அழிஞ்சு போயிடுங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழதாங்க இந்த உலகம். இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதை புரிஞ்சுக்கணும், செயல்படணும்னு நான் வேண்டி கேட்டுக்கோங்க. அது மட்டும் இல்ல, எங்களை பாதுகாக்க உங்களால முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுங்க. எங்களை பல பேர் இன்னும் கொஞ்சம் நாள்ல உங்க கண்கள்லயே படாம மறைஞ்சுக்க போகலாம். இன்னும் கேட்டா உங்களோட குழந்தைகள் எங்களை யாருன்னு கேட்கற அளவுக்கு ஒரு கொஸ்டின் வரலாங்க. எப்படி டைனோசர் இந்த காலத்துல ஒரு படத்துலயோ சில விஷயத்துல வார்த்தைகளால தான் சொல்ல முடியும், அந்த மாதிரி உங்களோட பழகின யானைகளா இருக்கட்டும், சிங்கங்களா இருக்கட்டும், புலிகளா இருக்கட்டும், பல விஷயங்கள் எதிர்காலத்துல மறைஞ்சு போக ஒரு காரணம் நீங்களா இருக்க போறீங்க. அப்படி இருக்க போறீங்களா? இந்த எக்கோசிஸ்டத்தை காப்பாற்ற போறீங்களா? இந்த நேச்சர்னு சொல்ற ஒரு விஷயத்த காப்பாத்தினா மட்டும்தாங்க நம்ம எல்லாருமே உயிரோட இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கோங்க. பிளீஸ், இது என்னோட வேண்டுகோள். பிளீஸ் எங்க நண்பர்களை காப்பாத்துங்க, என்னையும் காப்பாத்துங்க வேண்டி கேட்டுங்க. வியூவர்ஸ், இது வரைக்கும் பேசுனது விலங்குகளோட மனசாட்சி மட்டும் இல்லைங்க, விலங்குகளோட அவல குரல். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? நம்மளோட சுயநலமான செயல்பாடு. அந்த விலங்குகளோட குரலா ஒலிக்கும் போது சொல்லிச்சு பாத்தீங்கன்னா, காடுகள், நீர்நிலைகள் இதெல்லாம் நம்ம எவ்வளவு முடியுமோ சேதப்படுத்திட்டோம். இந்த சேதப்படுத்துற விளைவுகளை நம்ம தானே அனுபவிக்கணும். அதை கண்டிப்பா அனுபவிக்க போறது நம்ம தான். ஆனா இதோட எக்ஸ்ட்ரீம் அனுபவிக்க போறது உங்களோட குழந்தைங்க. அதை கண்டிப்பா புரிஞ்சுக்கோங்க. விலங்குகளை காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாம பல சென்சஸ்ல சொல்ல கடந்த 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா வைல்டு லைஃப்ல மட்டும் 73% உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்குன்னா நீங்க நம்புவீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒராங்கட்டன்னு சொல்ற ஒரு குரங்கு இனமே அழிய போகுதுங்க. ஆமாங்க, நான் சிப்பான்சி சொல்லப்படுற ஒரு உயிரினத்துல நம்ம வந்ததா சொல்லப்படுது. கரெக்டா? அது எல்லாமே ஹேப்ஸ் இனத்துல சேர்ந்தது தானே. அதுல ஒரு உயிரினம் தான் ஒராங்குட்டான். பட் அறிவுலையும் பயங்கர தெளிவா இருக்கிற அந்த ஒராங்குட்டான் இன்னும் கொஞ்ச நாள்ல அழியின் விளிம்புல போகும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நம்மளோட வாழ்ந்த
இன்னும் கேட்டா நம்மளோட ஏப்ஸ் இனங்களே அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னா அவங்களால நம்ப முடியுதா? விளைவுக்கெல்லாம் காரணமே நம்ம தாங்க. ஆமாங்க, நம்ம செய்த சில தவறுகள் நான் வீடியோல சொன்ன மாதிரி இதெல்லாம் மாறணும். இந்த மாதிரி விஷயங்களை உங்களோட குழந்தைகளை கண்டிப்பா கடத்துங்க. அப்பதான் இந்த உலகம் யாருக்கானது, அவங்களுக்கானது மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும் சொந்தமானது புரியும். விலங்குகளோட நல்லபடியா நடந்துப்பாங்க. யாருன்னா தவறுகள் பண்ணாங்கன்னா, இது மாதிரி காடுகள் அழிச்சாலோ நீர்நிலையை சேதப்படுத்தினாலும் அவங்களே போய் தட்டி கேட்பாங்க. அப்பதான் ஒரு வளமான சமுதாயம் இந்த உலகத்துக்கு கிடைக்கும்னு சொல்லி, இந்த உலகத்தை காப்பாற்றும், இயற்கையை நேசிப்போம் சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இதே மாதிரி பல விலங்குகளோட அழிவு நிலைமையில இருக்குன்னு சொன்னலங்க. அந்த விலங்குகள் என்னன்னு தெரிஞ்சுக்க வரப்போற வீடியோவை மறக்காம பாருங்க. இன்கேஸ் அந்த வீடியோ நான் பண்ணி முடிச்சிருந்தேன்னா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் பல வீடியோ நான் போட எனக்கு ஒரு பூஸ்டரா இருக்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சேவ் நேச்சர்னு சொல்ற இந்த விஷயத்தை கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ல போடுங்க. இது உங்கள் பிரவீன் ஃப்ரம் பிளிங்கிங் பேஜஸ்.